வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். தலைமுடி அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எத்தனை வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாறி வரும் சூழ்நிலையில் தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சந்திக்கிற விஷயம். ஆனால் சின்ன வயதிலேயே, அதாவது ஒரு 20 வயதிற்கு உட்பட்டவர்களில் இருந்தே 2 பேருக்குமே நிறைய தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது இப்போது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை. தலைமுடி உதிர்வு மட்டும் இல்லாமல் இளம் வயதிலேயே நரைத்த முடியையும் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. முந்தைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60 வயதை கடந்த பெரியவர்கள் மட்டும்தான் அந்த தலைமுடி உதிர்வு அப்படின்னாலும் சரிதான், நரைத்தல், தலைமுடி நரைத்தல் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நிறைய கெமிக்கல் கலந்த ஷாம்பு அதை தலைக்கு பயன்படுத்திட்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்கிறது, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் நான் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன், அப்படி இருந்தும் எனக்கு தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு 3 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டு தலைமுடி நன்றாக உங்களுக்கு வளரும். வாங்க, அதை எப்படி பண்ணலாம், என்ன பொருட்கள்லாம் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கொய்யா இலை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது இந்த கொய்யா இலை. உதாரணத்திற்கு கண் பார்வை குறைபாடு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இந்த கொய்யா இலை இருக்கும். தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றில் கொழுந்தாக இருக்கக்கூடிய இந்த கொய்யா இலையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கொழுந்து இலையாக சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை திறன் நல்லாவே மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு இந்த கொய்யா இலை அமையும். இன்றைக்கி நம்ம இதை எப்படி தலைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம், தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 2 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி கொழுந்து இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொய்யா இலையை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இதை மட்டுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை, இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த கறிவேப்பிலை. இதை வச்சும் நம்ம செய்ய போகிறோம். இந்த 2மே கிட்டத்தட்ட கொய்யா இலை ஒரு 4 பங்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கறிவேப்பிலை 1 பங்கு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ உங்ககிட்ட 2மே பவுடராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த கொய்யா இலை பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கறிவேப்பிலை பவுடர் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2ஐயும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம இப்போது அம்மியில் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக நான் அம்மி எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ இன்னும் அதிகமாக நமக்கு சூடாகும். அதை அப்படியே நம்ம தலையில் தேய்க்கும்போது கூடுதலாக தான் நமக்கு முடி உதிரும். இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லை இடிகள் உரசுகள் அதில் வச்சு நம்ம அரைக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரியான மறுபடியும் கூடுதலாக முடி உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கொய்யா இலையை நீங்கள் அரைக்கும்போது நடுவில் இருக்கிற அந்த நரம்பை எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு விழுதாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா நம்ம சுத்தப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கறிவேப்பிலை இலைகள் இதையும் சேர்த்து நல்லா இப்போது மை போல் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கிடுவோம். தண்ணீர் மட்டும் நம்ம கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா விழுதாக நம்ம அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா நம்ம இப்போது விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கொய்யா இலையில் நிறையவே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் இருக்குது,
புரதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், அதுக்கப்புறமா கால்சியம், இரும்புச்சத்து இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது தலைமுடி உதிர்விலிருந்து கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது தலைக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்திற்கு கூட நீங்கள் பூசிட்டு வரலாம். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், முகப்பருக்கள், பரு வந்த தழும்பு அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த கொய்யா இலையும் கருவேப்பிலையும் கலந்த கலவை. அப்படி இல்லை உங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்கல அப்படின்னா, இது வந்து முகத்துக்கு நான் சொல்கிறேன், கருவேப்பிலை கிடைக்கல அப்படின்னா கொய்யா இலையை மட்டுமே நீங்கள் விழுதாக அரைச்சி முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு ஷைனிங் உங்களுக்கு முகத்துக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்போது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ட்ரை ஆனதுக்கு பிறகு அப்படியே உங்கள் முடியெல்லாம் நீங்கள் டச் பண்ணி ரொம்ப இது பண்ணி நீங்கள் குளிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணீர் விட்டு நல்ல ஒரு ஈரப்பதத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு மெதுவாக மசாஜ் பண்ணி நீங்கள் குளிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் தலையில் அந்த முடி உதிர்வு அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கேரட். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரட்டில் நமக்கு விட்டமின் சி இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. இது நம்மளுடைய கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. கண் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய சருமத்தை எப்பொழுதுமே ஒரு பொலிவோடு வச்சுக்கிறதுக்கும் சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இந்த கேரட் இருக்கும். அதனால் இந்த கேரட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி நம்மளுடைய தலைமுடிக்கு பயன்படுத்த போகிறோம் அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். உங்களுடைய தலைமுடியின் அளவிற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லைனா இடிக்கல் உரசுக்கல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் உங்களுடைய தலையில் மயிர்கால்களில் படுமுடியாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய விரல் நுனி இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். உள்ளங்கையை வச்சு நீங்கள் கண்டிப்பாக மசாஜ் பண்ணக்கூடாது. அந்த விரலோட நுனியை வச்சு தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் உங்களுக்கு பாயும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரட் ஜூஸ் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அந்த முடியோட வேர்க்கால்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும். நல்ல ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கறதுனால அந்த முடி வந்து உதிராமல் இருப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு அமையும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பொடுகுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பூண்டு, இந்த வெள்ளை பூண்டு. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறையவே நமக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய தலைமுடி வளர்வதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு அமையும். பெரும்பாலும் பொடுகு தொந்தரவும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பொடுகானது தலைமுடியோட வேர்க்கால்களை வந்து அப்படியே அரிச்சிரும். அந்த மாதிரியே அரிக்கிறதுனால தலைமுடியானது அந்த வேர்க்கால்களிலிருந்தே செயல் இழந்து வந்து அந்த முடியானது உதிர்ந்து கீழே விழும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பூண்டு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நீங்கள் விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தலை முழுவதுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜூஸை மட்டும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸ்மெல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனாலும் சூப்பரான ரிசல்ட்டு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சிக்கோங்க. இது நீங்கள் வாரத்திற்கு 3 நாட்கள் வரை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும்.
நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று மட்டும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.